அழுகுறாங்க? அதான் அதான் கேட்டுட்டு இருக்கேன். ஏன் மேடம் என்னாச்சுங்க? அது வீட்ல இருந்து கிளம்பி வரும்போது ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை மேடம்? அண்ணனுக்கும் அக்காவுக்கும் ஒரே ஆர்குமெண்ட். கடைசியில பெரிய சண்டை ஆயிடுச்சு. சண்டையா? எதனால சண்டை வந்துச்சு? இந்த பணத்தால சண்டை வந்துச்சா? மேடம் எதுவா இருந்தாலும் ஓப்பனா பேசுங்க மேடம். எதனால சண்டை வந்துச்சு சொல்லுங்க. ஆக்சுவலா அக்கா அப்பா கிட்டதான் பணம் கேட்டா. அப்பாவும் உடனே கொடுத்துட்டாரு. ஆனா இது என் அண்ணனுக்கு பிடிக்கல. அக்காவை கண்டபடி பேசி கடைசியில அடிச்சிட்டாரு. என்ன மேடம், எனக்கா நீங்க இவ்வளவு பெரிய உதவி செஞ்சுட்டு மிகப்பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. என்னால உங்க வீட்டுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சாரி மேடம். அத்தா, அவங்க ஏன் அழுதாங்க? சொன்னாங்கல்ல, கேட்டேல. அவங்க ஏன் அழுதாங்கன்னு கேட்டேன். அந்த பொண்ணு தான் சொன்னுச்சுல, கேட்டேல. அத்தா, உண்மையான காரணம் என்னன்னு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். சொல்லுங்க, அவங்க ஏன் அழுதாங்க? ஓ, இப்போ நீ அதை தெரிஞ்சு என்ன செய்ய போற? கேள்வி கேட்காதீங்க, கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. என்னமா ஆச்சு உனக்கு? இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு மேற்கொண்டு நீ கிளப்பிட்டே போற. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க, நான் வாயை முடிக்கிட்டு போறேன். அவங்க வீட்டுல பிரச்சனை, அவங்க அண்ணன் அடிச்சிட்டாரு. அந்த பொண்ணு சொன்னுச்சுல, அதான் சத்தியமான உண்மை. ஓ, இவ்ளோ நேரம் கழிச்சு தான் உங்களுக்கு அந்த ஞாபகம் வந்ததாமா? அதுவும் உங்களை பார்த்ததுக்கு அப்புறம். என்ன சொல்ல வர நீ? நீங்க வர்றதுக்கு முன்னாடி அவங்க எங்க எல்லார்கிட்டயும் சிரிச்சு பேசி கலகலன்னு தான் இருந்தாங்க. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட மட்டும் ஏன் தனியா வந்து கண்ணீர் விட்டு அழணுங்கிற? இந்த மாதிரி கண்டபடி எல்லாம் பேசுறதுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. யார் கண்டபடி பேசுறா? நானா? இது நல்ல கதையா இருக்கே. அவங்க இவ்ளோ நேரம் கம்முன்னு இருந்துட்டு இப்ப நீங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களை கூட்டிட்டு வந்து இப்படி கொலையா திறந்து விட்ட மாதிரி அழுதாங்கன்னா என்ன அர்த்தம்? நிஜமான காரணத்தை சொல்லுங்க. ஏன் அவங்க அப்படி அழுதாங்க? உங்க கண்ணு கலங்கி இருந்துச்சு ஏன்? என்னம்மா அப்படிலாம் பாக்குற? ஒருத்தர் அழுகும் போது கூட இருக்கிறவங்க கண்ணு கலங்குறது இயல்பு. அப்படித்தான் இது நடந்துச்சு. நான் கூட தான் உங்க முன்னாடி பல தடவை அழுதுருக்கேன். அப்பெல்லாம் உங்க கண்ணு கலங்கினது இல்லையே. என்னைக்காவது ஒரு நாள் எனக்காக அழுதுருக்கீங்களா? அழுதுருக்கனே மகா. ஒரு நாள் பஸ்ல விட்டு நீ பாட்டு ஓடி போயிட்டியே, அன்னைக்கு எவ்வளவு அழுதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி சொல்லிதான் என்னை கவுத்தறீங்க. அதை விடுங்க. அவங்க ஏன் அழுதாங்க? இருக்கிற 1008 பிரச்சனை இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. அதுக்கு அவசியமும் இல்ல. அவசியம் இருக்காதான். நீங்க பதில் சொல்லாம நான் உங்களை விட மாட்டேன். இப்போ உனக்கு என்ன? அவங்க ஏன் உள்ள வந்து அழுதாங்க? நான் ஏன் இப்படி பேக் மாதிரி முன்னாடி பேசிட்டு இருக்கேன்? இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கணும், அதானே? பாத்தீங்களா, உங்களுக்கு உடனே கோவம் வருது. அவங்கள பத்தி எப்ப நான் எது கேட்டாலும் நீங்க சரியாவே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. எனக்கு தெரியும் அத்தான், நீங்க நிச்சயமா எதையும் என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. ஒரு மண்ணாங்கட்டி மறைக்கல. முதல்ல கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் கூப்பிட்டு வச்சு சாவாசமா விளக்கம் கொடுக்குறேன். போதுமா? ஏன்? அதுக்குள்ள என்ன சொல்லலாம்னு யோசிச்சு வைக்கவா? அதெல்லாம் முடியாது. எனக்கு இப்பவே சொல்லுங்க. ஓவரா போற மகா. சொல்றீங்களா இல்லையா? இப்போ உனக்கு என்ன தெரியணும்? எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் அத்தான். அவங்க கிட்ட என்ன சொல்லி அழுதாங்க? அவங்க கிட்ட 25,000 ரூபாய் பணம் கேட்டிருந்தேன். கடனா? அவங்க கால் தான் பேங்க்ல இருக்க முடியும். அப்பாட போய் கேட்டிருக்காங்க. அவங்க அண்ணன் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அந்த சண்டையில அவங்க அண்ணன் அவங்கள அடிச்சிருக்காரு. இதுதான் நடந்துச்சு. அந்த பொண்ணு சொன்னுச்சு. போதுமா? உங்க பதில்லயே இன்னொரு கேள்வி இருக்கே. என்னடி அண்ணனை மடக்கி மடக்கி கேள்வி கேட்டுட்டு இருக்க? இது எங்க பிரச்சனை. நீங்க யாரும் தலையிட வேண்டாம். சொல்லுங்க. என்னமா சொல்லணும்? நீ தானே ஏதோ கேள்வின்னு சொன்ன. அந்த கேள்வி என்ன நீயே சொல்லு. அவங்க கிட்ட பணம் வாங்க தானே போனீங்க. நான் என் நகைய கொடுத்தப்போ அத வேணான்னு சொன்னீங்க. இப்ப அவ கொடுத்த பணத்தை மட்டும் பல்ல இழுச்சுக்கிட்டு வாங்குறீங்களே, அதுக்கு என்ன சொல்றீங்க? மகா, அது வேற இது வேற. இல்லத்தான், நான் வேற அவ வேற. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அறிவுல உனக்கு? எதை எடுத்தா குதர்க்கமா பேசிட்டு இருக்க? அந்த பொண்ணை பார்த்தா உனக்கு பத்திட்டு வருது. நீ அவனை கற்பனை பண்ணி என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? இங்க பார், பொறுமைக்கு வர அளவு இருக்கு. இதுக்கு மேல ஏதாவது பேச என்ன நடக்கும்னு தெரியாது. போமல. என்ன கோபி, என்ன பிரச்சனை? உங்க பொண்ணு பண்ற பைத்தியக்காரத்தனத்துக்கு அராஜகத்துக்கு அளவே இல்ல. என்னை போட்டு அந்த டார்ச்சர் பண்ணுது. ஏன் இப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க? கணிச்சு வைங்க முதல்ல. அப்படி என்ன பண்ணா? ஏண்டி நீ என்ன பண்ண? நான் ஒண்ணு பண்ணலமா. அத்தா பணத்துக்கு கஷ்டப்பட்டாருன்னு நான் என் நகைய கலட்டி கொடுத்தேன். அத வேணான்னு சொன்னாரு. இப்ப அந்த மலர் கொடுத்த பணத்தை மட்டும் சிரிச்சுக்கிட்டே வாங்கிக்கிட்டாருமா. இப்ப கூட அவ வேற ரூம்ல கூப்பிட்டு வச்சு தனியா கைய பிடிச்சு அழுதுட்டு இருந்தா. நான் ஏன் அழுதான்னு காரணம் தாம கேட்டேன். அதுக்கு அவர் பதில் சொல்லாம என்னைய பிடிச்சு திட்டுறாருமா. இதுக்கு போய் தாம் தூம்னு குதிக்கிற? அவ காரணத்தை கேட்டா சொல்ல வேண்டியதானே கோபி? சொல்லிட்டேன், எல்லா காரணத்தையும் சொல்லிட்டேன்.
அவர் பொய்யான காரணம் சொல்றாருமா. பாத்தீங்களா, பிரச்சனையே இதான். அதுவா உன்னை கற்பனை பண்ணிட்டு இதான் காரணம் நினைச்சிட்டு இருக்க. அதை நான் கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லணுமா? எப்படி முடியும்? சரி, அவ உண்மையான காரணத்தை கேட்டா சொல்ல வேண்டியதானே? என்ன புஷ்பா நீ தேவையில்லாம அவனை போய் குறுக்கு விசாரணை பண்ணிட்டு இருக்க? உனக்கு தெரியுமா தெரியாதா? நமக்கு வேற வழி இல்லாம அந்த பொண்ணு மலர்கிட்ட போய் உதவி கேட்டிருக்கோம். அது வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு நடுவே பணத்தை தயார் பண்ணி இவனை தேடி நேரம் இங்க கொண்டு வந்து கொடுத்துருக்கு. ஏதோ வீட்டுல நடந்த குழப்பத்தை சொல்லியிருக்கோம். அதை பெருசா எடுத்துக்கிட்டு இவங்கிட்ட போய் குறுக்கு விசாரணை பண்ணிட்டு இருக்கீங்க. மா, ஏற்கனவே கல்யாண மண்டபத்துல ஏகப்பட்ட பிரச்சனைங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரன் நம்ம பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இதுவும் ஒண்ணு சேரணுமா? தயவு செஞ்சு மகா கூட்டு ரூமுக்கு போ. போங்க போங்க. அப்பா, மலர் மேடம் கொடுத்த பணம். அவனவனுக்கு கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் தான் பொண்டாட்டிக்கிட்டேருந்து பிரச்சனை வரும்னு பேரு. உனக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. பரவாயில்ல, இப்பவே பழகிட்டேன்னா பின்னால சுலபமா சமாளிச்சிருவேன். என்னையா மண்டபத்துக்கு கூட்டு வந்திருக்க? அண்ணா நீங்க அப்ப சொன்ன சரின்னு தோணுதுண்ணே. அப்போ வேணான்னு சொன்ன? அப்ப வேணாம்னு சொன்னே. ஆனா எனக்கு இப்ப லேட்டாவ ஒவ்வொரு நிமிஷமும் அவ மேல இருக்கிற அன்பு, வெறி, கோவம் இதெல்லாம் அதிகமாயிட்டே இருக்குண்ணே. இப்ப எனக்கு ஒன்னே அவ வேணும்ண்ணே. எல்லாரும் கல்யாணம் பேசி அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப கடத்த தானே ரொம்ப ஈஸி. இப்ப பாத்தீங்கன்னா அண்ணே, அந்த ரோஸ் படம் கட்டி பார்த்துருக்கா பாத்தீங்களா, அவ்வளவுதானே கடத்தணும். இங்க இருந்து எப்படா தூக்குறது? அவளாம் வெளியில கொண்டு வரணும். அவட போயிட்டு கோபின்னு பேர் சொன்னா போதும். சரி விட அப்படி கீழே போட்டு நான் மேல் லோலூர் பின்னாடி ஓடி வந்துருவா. அக்கா இங்க வாங்கலே. என்னப்பா? மாட போயிட்டு கோபியத்தான் கூப்பிட்டாருன்னு சொல்றீங்களா? கோபியத்தை எங்கப்பா இருக்காரு? வெளியில இருக்காருக்கா. சரி சொல்றேன்ப்பா. மகா, உன்னைய கோபியத்தான் கூப்பிடுறாருமா. வர முடியாதுன்னு போய் சொல்லுங்க. சரிம்மா. என்னக்கா சொன்னா? வர முடியாதுன்ட்டாப்பா. என்னடா பாண்டி இப்படி சொதப்பிருச்சு? கோபியத்தான் கூப்பிட்டாருன்னு சொல்லி வரமாட்டேங்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா இப்ப வர மாட்டேன் சொல்லதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. வேற என்ன பண்றது? என்ன சொல்லு. வெயிட் பண்ணி தூக்குறோண்ணே. பாண்டி வேணே எங்க அப்பாண்ணே. போன பாண்டி பாண்டி பாண்டி, என்னடா ஆச்சு? என்னாச்சு உனக்கு? போன்ல என்கிட்ட அவ்வளவு கோவமா பேசுற? இது வரைக்கும் என்கிட்ட நீ அந்த மாதிரி பேசுனதே கிடையாதுடா பாண்டி. இன்னும் இப்படி நீ வீட்டுல இருந்து கிளம்பும்போது எல்லாம் ஒன்னா கிளம்புன்னு நினைச்சா அங்க ஒன்னிய காணோம். சரி, நீ மண்டபத்துல இருப்பேன்னு பார்த்தா முதல் ஆள நீ தான் இருக்கணும். இங்க வந்து பார்த்தா இங்கேயும் ஒன்னிய காணோம். என்னடா கல்யாணத்தடிக்கு அண்ணன் கேட்டுக்கிட்டே இருக்காரு, பாண்டி எங்க என்ன சொல்லுவான்? அவருக்கு வந்துருவான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். பாவண்டா கோபி, எல்லா வேலையும் தன் தலையில போட்டு செஞ்சுக்கிட்டே இருக்காம நீயும் கூட மாட ஒத்தாசை பண்ண வேண்டாம் அவனுக்கு. என்னடா பாண்டி இது? ஏடா கல்யாணத்தண்ணி கூட இப்படியாடா தண்ணியை போட்டுக்கிட்டு எல்லாரும் என்னடா நினைப்பாங்க? ஏற்கனவே அந்த சம்பந்தியம்மா என்னடா நகை எங்க பணம் எங்கன்னு கேட்டு குறைஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே, அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்களே. இந்த மாதிரி எல்லாம் இன்னும் அவமானமா போயிடாத எங்களுக்கு. என்னடா ஆச்சு உனக்கு? சரி நடா, இது மாப்பிள்ளை அழைப்புடா, தங்கச்சி கல்யாணம்டா. யாருக்கு தங்கச்சி? மகேஷ் உன் தங்கச்சி தானடா? மகேஷ் ஏன் தங்கச்சா? வாப்பா. என்னடா இது திடீர்னு மாத்தி பேசுற நீ?
என்னாச்சு உனக்கு? என்ன திடீர்னு எல்லாம் திடீர்னு நடக்குதுங்க? ஆ? சரி சரி நீ போ போ, முதல்ல குளிச்சுட்டு சட்டையை மாத்திட்டு வாடா. போ போ, போப்பா. சொன்னா கேளு, போ குளிச்சுட்டு வா. போ போ. இங்க வா. இங்க வா. டேய், வா. பாண்டி வேணாம். டேய், மகாவை என்னை கட்டி வைக்க உனக்கு வக்கு இல்ல? என்ன தண்ணி அடிக்காத, கல்யாணத்துக்கு வான்னு சொல்ல உனக்கு ரைட்ஸ் இல்ல. கல்யாணமா பண்றீங்க? பண்ணு. பண்றேன். என்னம்மா இன்னும் நீங்க யாரும் தூங்கலையா? என்னாச்சு மீனாட்சி? என்னங்க, கல்யாண வீடுனா எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா எல்லா வேலையும் பார்க்கணும். ஆனா இங்க என்ன அப்படியா? பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப கவலையா இருக்குங்க. கல்யாணம்னா 4 தான் இருக்கும். இதெல்லாம் மீறி தான் நல்லது நடக்கும். இருக்கிற சிக்கல் போதாதுன்னு இந்த மகா வேற என்னென்னமோ பேசி எல்லாத்தையும் நோக அடிச்சுக்கிட்டு இருக்கா. மகா பேசுனது எனக்கும் பிடிக்கலதான். என்ன செய்ய, அவ இன்னும் குழந்தைத்தனத்துல இருந்து வெளியே வரல. இதெல்லாம் பெருசா எடுத்துக்காது, விடு. ஏங்க, நீங்க மகா பேசுனதை கேட்டீங்களா இல்லையா? அவ குழந்தையில இருந்து அப்படித்தான் பேசிட்டு இருக்கா. பட்டு பட்டு மனசுல தோணுனதை பேசிடுறா. சரி சரி, அதெல்லாம் சரியாயிரும். என்ன சரியாயிடும்? மண்டபத்துல கோபிக்கிட்ட அவ இப்படி பேசுனது கூடுதல் இல்ல? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? அவ ஆரம்பத்துல இருந்து அப்படித்தான். சரி, அதை விடு. அதெல்லாம் பேசுறதுக்கு இது நேரம் இல்ல. காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும். மாத்திரையை போட்டு படு. நீங்களும் படுத்துக்கங்கம்மா. சரிப்பா. என்னப்பா இன்னும் தூங்கலையா? இல்லப்பா, எப்படி தூங்குறது? நிறைய வேலை கிடக்க. ஆனா ஒண்ணு, நீ பண்ண நல்ல காரியத்துல பண பிரச்சனை தீர்ந்தது. மனசுக்கு நிம்மதியா இருக்கு. நானே என்ன பண்ண முழிச்சிட்டு இருந்தேன்ப்பா. நல்ல வேலை மலர் மேடம் வந்து காப்பாத்தினாங்க. பா, அந்த பொண்ணுக்கு குடும்பமே நன்றி கடன் பட்டிருக்கு. நீங்க எப்படி சொல்றீங்க? ஆனா மகா அவங்களை எவ்வளவு காயப்படுத்துச்சு பாத்தீங்களா? என்ன செய்ய சொல்லுப்பா? அது சிறுசுன்னு எடுத்துக்க முடியல, பெருசுன்னு ஒதுக்க முடியல. பட்டு பட்டும் தூக்கி எறிஞ்சு இப்படிதான் பேசிட்டு இருக்கு. நம்ம எல்லாரும் அதை சகிச்சுக்கலாம்ப்பா. ஆனா மலர் மேடத்தை காயப்படுத்துறதுக்கு அதுக்கு என்ன உரிமை இருக்கு? இதுக்குதான் கோபி முதலே உங்ககிட்ட சொன்னேன். நீ தான் எச்சரிக்கையா இருக்கணும். இல்ல சங்கடங்கள் அத்தனையும் உனக்கு தான் வரும். ஆமா, உனக்கு கல்யாணமான பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அவ குணத்தை மாத்தணும். அதுக்கு பொறுமையும் பொறுப்பும் உனக்கு வேணும். ஏங்க என்ன கல்யாணம் நடத்துறீங்க நீங்க? ஒரு அரேஞ்ச்மெண்ட்டும் சரியில்லை. ஓஹோ, கொசு தொல்லை தானே? கொசு எங்க இல்லங்கிறீங்க? அதுக்கு தானே அரைக்கேற கொசு மருந்து வச்சிருக்கேன். கொசுவை விட பெரிய பிரச்சனையெல்லாம் இருக்குங்க. நான் கிச்சன்ல போய் பார்த்தேன். காய்கறி நறுக்கிட்டு இருப்பான்னு பார்த்தா படுத்து தூங்கிட்டு இருக்கான். எழுப்பி என்னையான்னு கேட்டா இன்னும் காய்கறியா வரலங்கிறான். விடிஞ்சா கல்யாணம், இன்னும் காய்கறி கூட வரல. இந்த விஷயமா தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? இல்ல ராசப்பாவை எப்பவும் அனுப்பிச்சுட்டுமே காய்கறி வாங்க. எப்ப அனுப்புனீங்க? எப்பதான் வருவாரு? காய்கறி இல்லாம காலையில எப்படி பந்தி பரிமாற போறீங்க? ஒண்ணுமே புரியலங்க. ஏங்க இது எவ்வளவு முக்கியமான விஷயம். காலைல விடிஞ்சா எங்க ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து சாப்பிட உட்காந்துருவாங்க. அவங்களுக்கு முன்னாடி இப்படிதான் திருன்னு முடிச்சுக்கிட்டு போறீங்களா? இருங்க இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. காய்கறி வாங்குறதுக்கு ஆள் அனுப்பிச்சாச்சுங்க. இந்நேரம் ஒரு வந்துகிட்டு இருப்பாரு. வரவையில என்ன பிரச்சனையோ ஏதோ, அதை பத்திலாம் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போய் அமைதியா தூங்க போங்க. எப்படி மாமா தூங்க சொல்றீங்க? எப்ப பார்த்தாலும் பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறீங்க. கடைசியில நாங்க தான் தலையிட்டு சரிப்படுத்த வேண்டியதா இருக்கு. சரி சரி விடு. யார அனுப்பிச்சீங்களோ அவருக்கு ஒரு போனை போட்டு கேட்க வேண்டியதானே? போன் எல்லாம் போட முடியாதுங்க. அவர்கிட்ட போன் இல்ல. சுத்தம். எல்லாரும் சேர்ந்துதான் கூடி கும்மி அடிக்கிறீங்க. எங்க பொறுப்பை நீங்க தான் சுமக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்பையில இருந்து. விடுங்க, நாங்க ஏதோ மாத்தி ஏற்பாடு பண்றோம். ஒண்ணும் முடியலன்னா ஹோட்டல்ல இருந்து கொண்டு வந்து கொடுத்துருவோம். யாரையும் பட்டினி போட்டு அனுப்ப மாட்டோம். சரி சரி ஏதோ பண்ணுங்க. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், காலைல 5 மணிக்கு கரெக்டா எங்களுக்கு காஃபி வந்துடணும். காஃபி எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு எல்லாமே. வா மாப்ள. அண்ணே, என்னண்ணே இது? இதுக்கு தான் எதுக்கா இருந்தாலும் ஒரு சரியான ஆள் அனுப்புறோம்னு சொல்றது. ராசப்பாவை அனுப்பிச்சிட்டோம். பாருங்க அவன் என்ன பண்றானோ ஏதோ. எங்க போய் தேடுறதோ அவனுப்பா. சித்தப்பா, காய்கறி எல்லாமே வாங்கி வச்சாச்சு. நானும் கூட இருந்தேன். வண்டியில ஏத்தும் போது நான் கிளம்பி வந்தேன். எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. என்ன பிரச்சனை தெரியல. நம்ம போய் மார்க்கெட்ல பாத்து வந்துடலாம். அப்பா வரேன்ப்பா. சரி, நேரத்தை பாத்துருங்கப்பா. வந்துடுறேண்ணே. இல்ல வேற ஏற்பாடு பண்ணுப்பா.